திருமாவளவனுக்கு பதவி ஆசை முக்கியமாக இருந்திருந்தால் ஒரு நடிகர், ஒரு ஹீரோ, அவருக்கு எதிர்காலம் இருக்கிறது, அவர் பின்னால் போகலாம் என்று போயிருப்பான் திருமாவளவன். எங்களுக்கு இடம்தான் அதிகமா வேணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா நான் ஒரு பக்கம் பிஜேபி கிட்டும் பேசணும், அதிமுக கிட்டும் பேசணும், விஜய் கிட்டும் பேசணும், திமுக இருக்கணும். சேரியில குடிசையில வாழ்றது சிவபெருமானுக்கு மனசாட்சி வேண்டாமா? அதே சிவபெருமானே, நீ ஊரெல்லாம் கோயில் கொண்டிருக்கிறாய், உன் வீட்டு பிள்ளைகள் இங்கே திருப்பரங்குன்றத்தில் இந்துக்கள் யாரும் பிரச்சனை செய்யவில்லை, முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் சண்டை இல்லை, இந்த தூண் தான் தீபம் ஏற்றிய தூண் என்று யாரும் சொல்லவில்லை. ஒருவரை வழக்கு போட வைத்து அவசரமாக விசாரித்து தானே ஒரு விசாரணையை மேற்கொண்டு ஆய்வை மேற்கொண்டு நானே நேரடியாக போனேன் என்று ஒரு தீர்ப்பை எழுதுகிறார் ஒரு நீதிபதி. திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான இந்த சிக்கல் குறித்து நாம் போராட்டம் நடத்துவோம் என்று அறிவிப்பு செய்தவுடன் சங்கிகளின் அடிவயிற்றில் புலி கரைத்து விட்டது. உடனே எதிர்வினையாற்றுகிறார்கள். மனம் போன போக்கில் எனக்கு எதிரான அவதூறுகளை அள்ளி இறைக்கிறார்கள். வேங்கவேல் பிரச்சனையில் திருமாவளவன் என்ன செய்தார்? திருப்பரங்குன்றம் வந்து ஏன் இவர் போராட துடிக்கிறார்? இவருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்றெல்லாம் கேள்வி எழுப்புகிறார்கள். நான் இந்த மண்ணின் மைந்தன் என்பதே போதுமான தகுதி. இந்தியாவிலேயே தனித்துவத்தோடு இயங்குகிற மாநிலம் தமிழ்நாடு. நினைவினை வைத்துக் கொள்ளுங்கள். பீகாரிலே உங்கள் ஆட்டம் ஈடுபடலாம், உத்தரப்பிரதேசத்திலே உங்கள் ஜம்பம் பலிக்கலாம், ஏன் கர்நாடகாவில் கூட நீங்கள் விரும்பியதை செய்ய முடியலாம். தமிழ்நாட்டில் உங்கள் ஜம்பம் பலிக்காது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்தில் இன்று பேசியதாக இங்கே வாஞ்சிநாதன் சொன்னார். நீதிமன்றம் நிபந்தனைகள் விதித்த நிலையிலும் கூட யாரையும் எதிர்த்து பேசக்கூடாது என்று நிபந்தனைகள் விதித்த நிலையிலும் கூட திருப்பரங்குன்றம் அயோத்தியாக மாறும். அதுக்கு என்ன பொருள்? யாரை மிரட்டுகிறீர்கள்? அயோத்தியிலே பாபர் மசூதியை இடித்ததை போல் இங்கே சிக்கந்தர் தர்காவை இடிப்போம், அதுதான் அதற்கு பொருள். தர்காவை இடமாற்றி வைத்துக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் இடித்து தகர்ப்போம், அதுதான் அதற்கு பொருள். சிறுத்தைகள் இருக்கிற வரையில் அதற்கு ஒருபோதும் இங்கே இடம் கொடுக்க மாட்டோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ மேடைக்கு பேசுகிறேன் என்று எண்ணாதீர்கள். நாங்கள் ஓட்டு கொடுக்கிறதுக்காக பொது வாழ்க்கைக்கு வந்தவர்கள் இல்லை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, நமக்கு ஓட்டு வருமா வராதா, இப்படி பேசினா திமுக நம்மளை கூட்டணியில வச்சுக்குமா வச்சுக்காதா, ஐ டோன்ட் கேர். அதை பற்றி நான் கவலைப்பட்டதில்லை, கவலைப்படக்கூடியவனும் இல்லை. அதற்காக ஒருபோது நாங்கள் கவலைப்பட்டதே இல்லை, தயங்கியதே இல்லை. நாளைக்கே திருமாவளவனை கூட வச்சிருக்கிறது பிரச்சனை வரும் அப்படின்னு திமுக நினைச்சா கூட நாங்க அதை பத்தி கவலைப்படுறோம். சங் பரிவார்கள் என்றால் சங்குன்னா சங்கம், பரிவாரமா குடும்பம். RSS என்கிற குடும்பத்தை சார்ந்த அமைப்புகள் வேற வேற பேர்ல இருப்பான், புதுசா உருவாக்கிக்குவான், ஆனா ஒரே விஷயத்துக்காக குரல் கொடுப்பான். அதான் சங் பரிவார அமைப்பு. ஒருத்தன் ஹைகோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க, ஒரு தம்பி, அவன் பேர் ராம ரவிக்குமார். அவன் நம்மள மாதிரி சாதாரணமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவன் தான். இப்ப காவி சட்டை போட்டுக்கிட்டு தாடியை வளர்த்துக்கிட்டு மகாமுனி மாதிரி ஒரு வேஷத்தை காட்டுறான். அவன் ஒரு சாதாரண ஒரு தம்பி தான். அவன் இன்றைக்கு ஒரு அமைப்பு, அது ரெண்டு பேர் இந்த கட்சி தான். ஒருத்தர் அர்ஜுன் சம்பத்தை, ஒருத்தர் ராம ரவிக்குமார், ரெண்டு பேரும் ஒன்னா உடஞ்சிட்டாங்க. இப்பயும் ஒரு கட்சி, ஒரு கட்சி. அவன் கட்சி ஆள் கிடையாது, வெறுமனை அறிக்கை விடுவதுதான். அவங்கள வச்சு கேஸ் போட்டுறாங்க.
அந்த தம்பி போய் கேஸ் போடுறாரு. அவருக்கு நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் அவருக்கு பிரச்சனை இல்லை. அந்த அளவைக்கல் சர்வேக்கல்ல போய் தீபம் ஏற்றுவதுதான் இந்துக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. அந்த தீபம் ஏற்றிவிட்டால் எல்லோருக்கும் கல்வி கிடைத்துவிடும். அதில் தீபம் ஏற்றிவிட்டால் எல்லோருக்கும் சோறு கிடைத்துவிடும். அங்கே தீபம் ஏற்றிவிட்டால் எல்லோருக்கும் மணிப்பட்டா கிடைத்துவிடும். அங்கே தீபம் ஏற்றிவிட்டால் எய்ம்ஸ் கல்லூரி உடனே வந்துவிடும். அங்கே தீபம் ஏற்றிவிட்டால் எல்லோருக்கும் எல்லா வசதிகளும் கிடைத்துவிடும். அவங்க சிந்தனை எப்படி இருக்கிறது பாருங்க. அந்த கல்லு சலவை, அது அளவைக்கல். அளவைக்கல்னா சர்வேக்கல். சர்வேக்கல்னா நாயக்கர் காலத்துல ஊன்றப்பட்ட கல். அதுக்கு பல ஆதாரங்கள் இருக்கின்றன. தீபம் ஏற்றுகிற வரலாறு உண்டா என்றால் உண்டு. அது எங்கே? மேலே மலை உச்சியிலே இருக்கிற பிள்ளையார் கோவில் பக்கம் இருக்கிற ஒரு தூண். 400 ஆண்டுகளாக அந்த தூணில் தீபம் ஏற்றுவது வாடிக்கை, யாரும் மறுக்கல. அந்த மலை உச்சியில் சமணர்கள் வழிபாட்டு தலம் இருக்கிறது. இஸ்லாமியர்களின் பள்ளிவாசல் இருக்கிறது. தர்கா வேறு இருக்கிற. தர்கா வேற, பள்ளிவாசல் வேற. பள்ளிவாசல மசூதிக்கிறோம், தமிழ்ல பள்ளிவாசல். தர்காங்கிறது அவர்கள் முன்னோர் ஞானிகள், மார்க்க அறிஞர்கள் காலத்தை முன்னுணர்ந்து கணித்து சொல்லக்கூடியவர்கள். இறந்து போனால் அவர்களை அடக்கம் செய்கிற இடத்துக்கு பெயர் தர்கா. அப்படி அடக்கம் செய்பவர்களை கூட வழிபாடு செய்யக்கூடாது என்பது இஸ்லாத்திலே ஒரு தரப்பாரின் நம்பிக்கை. சிலர் அப்படி வழிபாடு செய்யலாம், அது ஒன்றும் தவறில்லை என்று தர்கா கட்டி வழிபாடு செய்கிறார்கள். நாகூர் தர்கா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா இந்து கோயிலுக்கும் போய் எங்களுக்கு ஒன்னாகல, நாகூர் தர்காவுக்கு போனா என் புள்ள நல்லா போச்சு, கை சரியா போச்சு, மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தா அவனுக்கு நல்ல மனசு சரியா போச்சு, மூளை தெளிவாய் போச்சு, இப்படி சொல்றவங்களை நான் சின்ன பிள்ளைல கேட்டிருந்தேன். ஒரு நம்பிக்கை. அங்க போயிட்டு வந்தா அவன் கொஞ்சம் மென்டலி ரிட்டார்டா இருந்தா கூட அவன் நலம் பெற்று விடுவான், நலம் பெற்று விடுவான் என்கிற ஒரு நம்பிக்கை. அப்படி தர்கா வழிபாடு கூடாது, இஸ்லாத்தில் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆக பள்ளிவாசல் இங்கே இருக்கிறது, திருப்பரங்குன்ற மலையில தர்கா இருக்கிறது, கீழே முருகன் கோவில் இருக்கிறது, மேலே விஸ்வநாதர் கோவில் இருக்கிறது, உச்சியிலே பிள்ளையார் கோவில் இருக்கிறது. இது இல்லாம சமணர் குகையும் அங்கே இருக்கிறது, சமணர் வழிபாட்டு தலம் இருக்கு. பலதரப்பட்ட மத நல்லிணக்கம் நிறைந்த ஒரு மலை திருப்பரங்குன்ற மலை. இவ்வளவு நாளா யாரும் சண்டை போட்டுக்கலையே. இஸ்லாமியரும் அங்கே போனார்கள், இந்துக்களும் அங்கே போனார்கள். சமணர்கள் இப்ப யாரும் பெரிய அளவில் இங்கே இல்ல. ஜெயின்ஸ் போறாங்களா இல்லையான்னு தெரியல, எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியாது நமக்கு. ஆனா தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் அதையெல்லாம் பாதுகாக்கப்படுகின்றன, பராமரிக்கப்படுகின்றன. அந்த மலையில் அதை சிக்கந்தர் மலைன்னு சொல்லக்கூடாது. யார் சொல்றது? சங்கிகள் சொல்லுகிறார்கள். ஆசிரியர்களாகவும் துணைவேந்தர்களாகவும் இருக்கிறார்கள். சங்கிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள்? உச்ச நீதிமன்றத்திலும் இருக்கிறார்கள், உயர் நீதிமன்றத்திலும் இருக்கிறார்கள், மதுரை கிளையிலும் இருக்கிறார்கள். அதுவும் முருகன் பெயரையே வைத்திருக்கிறார்கள். சுவாமிநாதன் தான், முருகன் தான் பேரு. அடையாளப்படுத்திக் கொண்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். ஒரு தம்பி இப்ப புதுசா கட்சியை தொடங்கிய தம்பி, அவருக்கு ஒரே ஒரு அஜெண்டா தான், ஒரே கட்சி ஒரே அஜெண்டா. அவருக்கு என்ன அப்படின்னா ஒரே அஜெண்டா தான். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. நீங்க திமுக திட்டத்தை பத்தி எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை, எங்களுக்கு அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க யார் என்பது தெரிந்து விட்டது. நீங்கள் தமிழுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் போராடுவதற்காக கட்சி தொடங்கவில்லை. திமுகவை வீழ்த்த நினைக்கிற RSSக்காக நீங்கள் கட்சி தொடங்கி இருக்கிறீர்கள். அது அவங்க அஜெண்டா. திமுக தன்னை தற்காத்துக் கொள்ள போராடும், அது வேறு. திமுகவை அழிக்க முடிந்தால் அழித்துக் கொள்ளுங்கள், அதற்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. நாங்கள் ஒருபோதும் அதற்காக வாதாட வரமாட்டோம். எங்களுக்கு அதில் பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது, அந்த
அந்த கொள்கையை நாங்கள் உயர்த்தி பிடிப்பதற்கு எங்களுக்கு சில தோழமை சக்தியே இந்த களத்திலே உண்டு. நாங்கள் பேசுகிற அரசியலை திமுகவும் பேசுகிறது, அதிலே உறுதியாக இருக்கிறது என்பதால் நாங்கள் அவர்களோடு கைகோர்த்து நிற்கிறோம். அவ்வளவுதான். நீ திமுகவை வீழ்த்துவதற்காக மட்டும் போராடவில்லை, பெரியார் அம்பேத்கர் பேசிய அரசியலையும் சேர்த்து வீழ்த்துவதற்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள். தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. பாஜகவின் பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. பிரபாகரன் பெயரை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கணக்கு போட வேண்டாம், சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். திகாரர்கள் பேசாமல் இருக்கலாம், திமுக காரர்கள் வாய்மூடி மௌனித்து இருக்கலாம், திருமாவளவனால் அப்படி இருக்க முடியாது. திமுகவும் திகாவும் அமைதியாக இருக்கலாம், அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். நாங்கள் உயர்த்தி பிடிக்கிற அரசியல் திராவிடம் என்கிற சமூக நீதி அரசியல். அது திமுகவுக்கு சொந்தமானதல்ல, அது திராவிடர் கழகத்திற்கு மட்டும் சொந்தமானதல்ல. எனது பாட்டன் அயோத்திதாச பண்டிதர் முன்னெடுத்த அரசியல், ஆரியத்திற்கு எதிரான அரசியல், பார்ப்பனியத்திற்கு எதிரான அரசியல், புரட்சியாளர் அம்பேத்கர் உயர்த்தி பிடித்த அரசியல். என்ன கத்தி பேசிவிட்டால் அது நியாயமாகிவிடுமா? உறக்க பேசிவிட்டால் நியாயமாகிவிடுமா? தமிழ் தேசிய கடப்பாரை கொண்டு திமுக கோட்டையை இடிப்போம் என்று சொன்னால் கூட அதில் ஒரு பொருள் இருக்கிறது. அல்லது தமிழ் தேசிய கடப்பாரை கொண்டு திராவிட தேசியத்தை இடிப்போம் என்று சொன்னாலும் அதில் ஒரு பொருள் இருக்கிறது. நீ பிராமண கடப்பாறையை கொண்டு இடிப்போம் என்றால் நீ யாருடைய கையால்? யாருடைய கையால்? எப்படி இதையெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியும்? தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கணக்கு போடுகிறீர்களா? நாங்கள் கூட திமுகவை விமர்சித்தவர்கள் தான். 1990களின் தொடக்கத்தில் திருமாவளவன் பேசிய பேச்சை எடுத்து பாருங்கள். பனைகள் பூங்கா அருகே நான் பேசிய பேச்சை கேட்டுவிட்டு அன்றைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முரசொலியிலே எழுதினார். என்னை கிண்டல் அடித்து நக்கலடித்து புதிய மகாத்மா என்று போட்டு எழுதினார். நாங்களும் பேசியிருக்கோம். ஆனால் சங் பரிவார்களின் அரசியல் இங்கே தலை தூக்குகிற போது, RSS இங்கே வேறொன்ற துடிக்கிற போது, பிஜேபி இங்கே ஆக்கிரமிப்பு செய்ய துடிக்கிற போது, நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்துதான் உங்களை வீழ்த்த முடியும். இதுதான் எங்கள் அரசியல், இதுதான் எங்கள் அரசியல். நாங்கள் பார்ப்பன சமூகத்திற்கு எதிரானவர்கள் இல்லை, பார்ப்பனியம் என்கிற அரசியலுக்கு எதிரானவர்கள். இதைத்தான் வள்ளுவன் பேசினார், இதைத்தான் அவை பாட்டி பேசினார், இதைத்தான் மகாத்மா பூலே பேசினார், இதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் பேசினார், இதைத்தான் தந்தை பெரியார் பேசினார், அதைத்தான் திருமாவளவன் இன்றைக்கு பேசுகிறார். எங்களுக்கு எந்த நோக்கமும் கிடையாது. யாருக்காகவும் நாங்கள் முட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருடைய தயவிலும் நாங்கள் வளரவில்லை. எங்கள் உழைப்பில், எங்கள் சாமர்த்தியத்தில், எங்கள் போராட்டத்தில், எங்கள் சொந்த காலை ஒன்றி எவ்வளவோ அவமானங்களுக்கு இடையிலே, அவமதிப்புகளுக்கு இடையிலே 30 ஆண்டுகள் தாக்கு பிடித்து நின்று இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம். ஒரு கூட்டணியிலே ஒரு கட்சி இடம்பெறுவது என்பது வெறும் சாதி பேனர் வச்சுனா இணைக்க முடியாது. இல்லை, எந்த பின்புலமும் கிடையாது, பொருளாதார பின்புலம் கிடையாது, ஊடக பின்புலம் கிடையாது. என் தாத்தாவோ அப்பாவோ யாரும் அரசியலில் ஒரு பதவி வகித்தவர்கள் கிடையாது. சாதாரணமாக ஆடு மாடு மேய்ப்பவனின் பிள்ளையாக பிறந்தவன் திருமாவளவன். கையளவு நிலமில்லாதவனுக்கு பிறந்தவன் திருமாவளவன். மாற்று உடைக்கு வழியில்லாத குடும்பத்திலே பிறந்தவன் திருமாவளவன். ஆண்டுதோறும் புதிய புத்தகம் வாங்குவதற்கு கூட வழி இல்லாமல் கிழிந்த புத்தகத்தை தேடி பார்த்து படித்தவன் திருமாவளவன். இன்றைக்கு தாக்கு பிடித்து தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக தலைவர் இருக்கிறோம் என்று சொன்னால்
எவனுக்காகவும் நாங்கள் தலைகுடிய வேண்டிய தேவையில்லை. எந்த தயவும் எங்களுக்கு யாருடைய தயவும் தேவையில்லை. பணம் தான் பெருசுனா உங்களை மாதிரி எங்களாலும் கூவ முடியும், அவங்க கூட போக முடியும், அவங்களுக்காக பேச முடியும். அந்த கொள்கை புரட்சியாளர் அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் வைத்திருக்கிற அந்த கோட்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். கீழே குவார்டர், அடுத்து செமி, குவார்டர் ஃபைனலுக்கு பங்கேற்க மாட்டார், செமி ஃபைனலுக்கு பங்கேற்க மாட்டார், நேரா நேஷனல் ஃபைனல்ல போய் ஒரே அடியில் ஜெயிச்சுருவாராம் தம்பி விஜய். ஒரே ஸ்ட்ரோக்கில் ஆட்சி வந்துருவாராம். கீழே யாரோடையும் சண்டை போட மாட்டார், அவர் யாருடையும் ஃபைட்டிங் கிடையாது. குவார்டர்ல பங்கேற்க மாட்டார், செமியில பங்கேற்க மாட்டார், நேரா ஃபைனல் தான். அதே அரசியல் அறியாமை தான். அப்படியெல்லாம் யாரும் வர முடியாது. யாரும் அவரை சுப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ஸ்குரு கொடுத்துட்டே இருக்கிறாங்க, ஏற்றி விட்டுட்டே இருக்கிறாங்க. உனக்கு எங்க போனாலும் ஒரே கூட்டம். திருமாவளவனுக்கு பதவி ஆசை முக்கியமாக இருந்திருந்தால் ஒரு நடிகர், ஒரு ஹீரோ, அவருக்கு எதிர்காலம் இருக்கிறது, அவர் பின்னால் போகலாம் என்று போயிருப்பான் திருமாவளவன். அப்படி அல்ல. எங்களுக்கு 2 சீட்டா 4 சீட்டா என்பது முக்கியமில்லை. நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை கோட்பாடு தான் முக்கியமானது. நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை கோட்பாடு. உனக்கு அதில் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். அம்பேத்கரியம் நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை. அதிலே முதன்மையானது மதச்சார்பின்மை. அந்த மதச்சார்பின்மைக்கு எதிரி யார்? RSS. மதச்சார்பின்மைக்கு எதிரி யார்? BJP. மதச்சார்பின்மைக்கு எதிரி யார்? சங் பரிவார்கள். மதச்சார்பின்மைக்கு எதிரி என்றால் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரி என்று பொருள். மதச்சார்பின்மைக்கு எதிரி என்றால் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எதிரி என்று பொருள். எனவே திருமாவளவன் எதிர்க்கிறார். எனவே திருமாவளவன் திருப்பரங்குன்றத்திற்கு வந்திருக்கிறார். இங்க தம்பிங்க வந்து முருகன் கையில் இருக்கிற வேலை கொடுத்தாங்க. உடனே நானும் முருகன் அப்படிங்கிற நினைப்புக்கு நான் போறேன் ஆள் கிடையாது. எனக்கு வேலை கொடுத்துட்டு அல்லது முருகன் அருள் கிடைச்சிடும் அப்படின்னு நான் நம்புறவன் கிடையாது. தம்பிங்க மேல வச்சிருக்கிற மரியாதைக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். அது சமூக நீதி வேல், அது முருகன் வேறு இல்லை. அவங்க கொடுத்த வேல் சமூக நீதி வேல். இந்த வேலாயுதத்தை கொண்டு சமூக நீதியை பாதுகாப்போம். அதுதான் இந்த வேலையில் நாங்கள் எடுத்துக் கொள்கிற உறுதி. கடைசியில் அது எப்படி ரிசல்ட் வந்ததுங்கிறது வேற. அதுக்கு என்ன காரணம் நமக்கு தெரியவில்லை. ஆனால் பிஜேபி அதற்காக போராடியதா? அதிமுக அதற்காக போராடியதா? சங் பரிவார அமைப்புகள் போராடியதா? மனித கழிவு கலந்த குடிநீரை குடித்த மக்கள் கிறிஸ்தவர்களா, முஸ்லிம்களா? அவர்கள் இந்துக்கள் தானே. சங் பரிவார் கும்பலே, நீங்கள் ஏன் வேங்கவையில் போகவில்லை? நீங்கள் ஏன் வேங்கவையலுக்காக போராடவில்லை? அண்ணாமலை வேங்கவையலுக்காக போராடினாரா? நான் கேட்கிறேன். மோகன் பகவத் வேங்கவையலுக்காக பேசினாரா? அமித்ஷா வேங்கவையலுக்கு போனாரா? பிரதமர் மோடி வேங்கவைய மக்களின் பிரச்சனையை செவிமடுத்தாரா? அவர்களும் இந்துக்கள் தானே. திருமாவளவன் போராடியதால் தான் காவல்துறை அதிலே கவனம் செலுத்தியது. திருமாவளவன் போராடியதால் தான் சாதாரண போலீஸ் விசாரணை சிபிசிஐடி விசாரணையாக மாறியது. தொடர்ந்து வேங்கவையல் பிரச்சனைகளை கவனம் செலுத்திய இயக்கம். இவனுக்கு என்ன புத்தியில சொல்றாங்கன்னா, சாதி புத்தியில சொல்றான். பாதிக்கப்பட்டவர்கள் தலித்துகள், திருமாவளவன் தலித்து, நீ அந்த தலித் மக்களுக்காக போராடினாயா அப்படின்னு கேள்வி எழுப்பான். அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்? எஸ்சி மக்கள் பிரச்சனைகளை நாங்க பேச மாட்டோம், அதை நீ தான் பேச வேண்டும். இதுதான் தான் சாதி புத்தி என்று பொருள். இதுதான் சாதி புத்தி, கீழ்த்தரமான அற்ப புத்தி. நீயும் அல்லவா போராடி இருக்க வேண்டும். அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் தானே, உனக்கும் பொறுப்பு இருக்கிறது தானே. உன் கட்சிக்கும் அவர்கள் வாக்களிக்கத்தானே செய்கிறார்கள்.
திமுகவை எதிர்ப்பதற்கு இதைவிட வேறு என்ன உங்களுக்கு அரிய வாய்ப்பு? இது தலித்துகளுக்கு எதிரான கட்சி என்று நீங்கள் உரத்து பேச வேண்டியதுதானே. ஏன் அதிமுக பேசவில்லை? ஏன் எடப்பாடி பழனிசாமி அங்கே போகவில்லை? ஏன் பாஜக தலைவர்கள் போகவில்லை? ஏன் இந்த அனுமன் சேனா, இந்து சேனா, இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி அங்கே போகவில்லை? இதைவிட வேற என்ன உங்களுக்கு வாய்ப்பு வேண்டும்? நான் தான் கூட்டணியில் இருக்கிறேன், பேச முடியல, சரி வாய் மூடிக்கிட்டு இருக்கிற. உனக்கு அல்வா மாதிரியாச்சு, கையில எடுத்துக்கலாமே, தூக்கிக்கலாமே, தினம் போராடலாமே. தலித் விரோத கட்சி திமுக, தலித் விரோத கட்சி திமுக, வேங்கவேல் மக்களுக்கு அநீதி பேச வேண்டியது தானே. எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்குல்ல, சரி நம்மளாலதான் குரல் கொடுக்க முடியல, அவங்களாவது குரல் கொடுக்கறாங்க. ஒன்னால் அதை செய்ய முடியாது. ஏனென்றால் நீ சாதியவாதி, சாதிய புத்தி உள்ளவன். தலித்துகளுக்கு எவ்வளவு கொடுமை இழைக்கப்பட்டாலும் அவன் இந்துவாக இருந்து உனக்கு ஓட்டு போட வேண்டும் என்றுதான் நினைப்பாயே தவிர அவன் ஒடுக்கப்பட்டவன், அவனுக்கு நீதி வேண்டும் என்று ஒருபோதும் முன்னால் குரல் கொடுக்க முடியாது. அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உடனே போய் நிற்பவன் திருமாவளவன் தான், திருமாவளவன் தான், திருமாவளவன் தான். ஆக திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் அவர் உடனடியாக தலையிடுவதற்கு காரணம் அது இந்து பெரும்பான்மை மக்களின் கோரிக்கை அல்ல, அது RSS செயல் திட்டம். அவன் கணக்கெடுத்து வைத்திருக்கிறான். தமிழ்நாட்டிலே மொத்தம் 175 மசூதிகளை அடையாளம் கண்டு வைத்திருக்கிறான். தர்காக்கள் உட்பட. வாஞ்சிநாதன் இங்கே சொன்னாரு, அவன் ஒரு வலைத்தளம் வச்சிருக்கிறான். அதுதான் சொன்னார், பல பேர் கவனித்தீர்களா தெரியவில்லை. அந்த வலைத்தளத்தின் பெயர் reclaimtemples.com. reclaim temples அப்படி ஒரு வலைத்தளம், ஒரு வெப்சைட். அதுல இந்தியா முழுக்க ஒரு டேட்டா எடுத்திருக்கிறான், அதுல பதிவு செஞ்சிருக்கிறான். அந்த டேட்டாவில் என்ன சொல்லியிருக்கிறான்னா, இந்தியா முழுக்க எந்தெந்த மாநிலங்களில் எத்தனை மசூதிகள் இருக்கின்றன, இடிக்கப்பட வேண்டிய மசூதிகள், தர்காக்கள். அவன் ஒரு கணக்கு எடுத்து வச்சிருக்கிறான். அந்த கணக்கின்படி அவன் ஒவ்வொன்றாக அதை இடிக்க வேண்டும் என்று திட்டம் போடுகிறான். அந்த திட்டத்தில் ஒன்று திருப்பரங்குன்றம். இங்க அப்படிதான் நீங்க புரிந்து, திருப்பரங்குன்றத்தில் முருகனை வழிபடக்கூடிய இந்து சமூகத்தை சார்ந்த யாரும் இஸ்லாமியர்கள் மீது குற்றம் சொல்லவில்லை. திருப்பரங்குன்றத்திலே வசிக்கக்கூடிய இந்து மக்கள் யாரும் சிக்கந்தர் தர்காவை இடிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அந்த திருப்பரங்குன்றத்தை சார்ந்த இந்து சமூகத்தை சார்ந்த யாரும் வழக்கு தொடுக்கவில்லை. வழக்கு தொடுக்கிறவன் சங்கி. யாருன்னா கோல்வாக்கர், ஹெட்கேவார், வீர சவார்கர் என்கிற கும்பலை சார்ந்த ஆட்கள். அவர்களின் நோக்கம் என்ன? அவர்களின் நோக்கம் நாடு முழுக்க இந்த பட்டியலை வைத்துக் கொண்டு தர்காக்களை இடிக்க வேண்டும், மசூதிகளை இடிக்க வேண்டும். அவனுக்கு என்னன்னா ஒரு வெறுப்பு விதைக்கிறான். பாருங்க, முஸ்லீம், அவன் மைனாரிட்டி, அவன் எத்தனை இடத்துல ஸ்கூல் வச்சிருக்கிறான் பாரு, மெயினான இடத்துல எத்தனை இடத்துல மசூதி கட்டி இருக்கிறான். சர்ச்சஸ் பாருங்க, எல்லா இடங்களிலும் வளர்ச்சி போட்டிருக்கிறான். எவ்வளவு ஸ்கூல்ஸ், எவ்வளவு காலேஜ், அதெல்லாம் யாருக்கு பயன்படுகிறது? அந்த சர்ச் யாருக்கு பயன்படுகிறது? ஏன் உன்னால் அதுபோல மருத்துவமனையை கட்ட முடியவில்லை? வேலூர் CMC மருத்துவமனை போல் ஒரு மருத்துவமனையை உன்னால் ஏன் கட்ட முடியவில்லை? ஏன் அந்த மக்களுக்கு மருத்துவமளிக்க முடியவில்லை? நீ இந்துதானே, அவனை பார்த்து நீ ஏன் பொறாமைப்படுகிறாய்? அவன் இந்து மக்களுக்கு தானே சிகிச்சை அளிக்கிறான். இந்து சமூகத்தை சார்ந்தவர்கள் தானே அதிகம் படிக்கிறார்கள். லயோலா கல்லூரியிலே படிக்கிறவர்கள் எவ்வளவு பேர் இந்து மாணவர்கள்? MCC கல்லூரியிலே படிப்பவர்கள் எவ்வளவு பேர் இந்து மாணவர்கள்? இந்துக்கள் யாரும் படிக்கவில்லையா? எத்தனை பள்ளிகளில் IAS படித்தவர்கள் இந்துக்களாக இருக்கிறார்கள்? கிறிஸ்தவ மிஷனரிகளிலே படித்தவர்கள். கல்விக்கூடங்களை முதலில் திறந்து விட்டது கிறிஸ்தவ மிஷனரிகள் தானே. நீ தெருவிலேயே நடக்கக்கூடாது என்று சொன்னாயே. என்னை வீட்டு சமையலறை வரை விட்டவன் கிறிஸ்தவ மிஷனரி தானே. நான் சமைத்த மாட்டுக்கறியை ருசித்து சாப்பிட்டவன் வெள்ளைக்காரன் தானே, பிரிட்டிஷ்காரன் தானே.
நீ தொட்டாலே தீட்டு, கண்டாலே தீட்டு, நெருங்கினாலே தீட்டு என்று எத்தனை தலைமுறை காலம் ஒடுக்கி வைத்திருந்தாய், அடக்கி வைத்திருந்தாய். இது வெறும் எஸ்சிக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு ஓபிசியாக இருக்கிற சூத்திரர்களுக்கும் தான். இங்க ஓபிசியா இருக்கிறவங்க எவனும் சட்ட சூத்திரம் சொல்றது இல்ல, எல்லாம் ஆண்ட பரம்பரை சத்திரியன்றான். ஆனா புராணமே, இந்து புராணமே என்ன சொல்லுதுன்னா, பரசுராமர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் தன்னுடைய தாய்க்கு நேர்ந்த கொடுமையை நினைத்து, தந்தைக்கு நேர்ந்த கொடுமையை நினைத்து பழிவாங்கும் நோக்கி 21 தலைமுறை சத்திரிய வம்சத்தை அழித்து விட்டார் அப்படின்னு இந்து புராணம் சொல்றது. அப்படின்னா இந்தியாவில் இந்துக்களே இல்லை அப்படின்னு பிராமணர்கள் சொல்றாங்க. இவங்க எல்லாம் தங்களை சத்திரியர்கள் சொல்லிக்கிறாங்க, ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அவன் வர்ணாசிரம தர்மப்படி, பரசுராமருடைய தர்மப்படி, பரசுராமர் அவருடைய ஆயுதத்தை எடுத்து சத்திரிய குலத்தை சார்ந்த அத்தனை பேரையுமே 21 தலைமுறை அழித்துட்டார். ஒரு தலைமுறை தப்பி பிரச்சுவான், அந்த குலமே இருக்கக்கூடாது இந்த சமூகத்துல அப்படின்னு சத்திரிய குலத்தை அழிச்சுட்டான். ரெண்டே 2 குலம் தான் அவனுடைய கணக்குல. நம்ம கணக்குல 4 குலம் சொல்றோம், 4 வர்ணம்: பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன். ஆனா பிராமணர்களை பொறுத்தவரையில இந்தியாவில, இந்து சமூகத்துல 2 வர்ணம் தான், ஒன்று பிராமணன், மற்றவன் எல்லாம் சூத்திரன். வைசியன்கிறது கூட இடையில இவங்களா சொல்லிவிட்டது. அப்படி ஒரு வர்ணம் அவங்க ஏற்றுக்கொள்வதில்லை. சாதியால் வர்ணத்தால் உயர்ந்தவன் நான் மட்டும்தான், அத்தனை பேர் இதற்கு கீழானவன் தான். இது அண்ணாமலை காதல விடாது. எச்சி ராஜா உயர்ந்த சாதி, அண்ணாமலை கீழ் சாதி. அதுதான் வர்ணாசிரமம் சொல்லுது, அதுதான் பார்ப்பனிய தர்மம் சொல்லுகிறது. எச்சி ராஜா வசந்த சாதி, நயினார் நாகேந்திரன் கீழ் சாதி. அதுதான் வர்ணாசிரமம் சொல்கிறது, பார்ப்பனியம் சொல்லுகிறது, ஆரியம் சொல்லுகிறது. மோகன் பகவத் உயர்ந்த சாதி, அக்கா தமிழிசை தாழ்ந்த சாதி. அதுதான் ஒரு சங்கராச்சாரி சொன்னார். ஒரு பாப்பாங்க தொட்டு கொடுக்கிறார் துணியை, கவர்னரா இருக்கிற அக்கா தமிழிசைக்கு தூக்கி போடுறாரு துணியை. அப்பவே வெளியே வந்திருக்க வேண்டாம், உறவு வேண்டாம், நட்பு வேண்டாம், போங்கடா எங்க அப்பா வழியில நான் போறேன்னு வெளியே வந்திருக்கணும் அக்கா தமிழிசை. இந்த மானம் கேட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம், என் கையில நீ தூக்கி போட்ட துணியை, இது எனக்கு அவமானம். நான் ஒரு ஆளுநர், நான் கவர்னர், என் கையில நீ தூக்கி போறிய துணிய, சீச்சி உங்களோட இனி இருக்க மாட்டேன் அப்படின்னு வெளியே வந்திருக்கணும். நான் திமுக கூட்டணியில இருந்து வெளியே வரலங்கிறது அவங்களுக்கு கவலை, எல்லாருக்கும் கவலை அதுதான். இவன் என்னையா ஒரேடியா போய் நின்று இருக்கான். திமுகவையும் சேர்த்து சனாதனிகளை எதிர்க்க வேண்டும் என்பதில் உறுதிப்படியாக இருக்கிறோம். அதுதான் எங்க நிலைப்பாடு. எங்களுக்கு இடம்தான் அதிகமா வேணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா, நான் ஒரு பக்கம் பிஜேபி கிட்டும் பேசணும், அதிமுக கிட்டும் பேசணும், விஜய் கிட்டும் பேசணும், திமுகவிலும் இருக்கணும். திமுகவுக்கு நான் சூறா காட்டணும், விஜய் கிட்டையும் நாங்க பேச முடியும், அதிமுக அந்த எடப்பாடி பழனிசாமி கிட்ட நாங்க பேசுவோம், ஏன் பிஜேபியோட கூட எங்களால பேச முடியும் அப்படின்னு எல்லா கதையும் நான் திறந்து வைக்கணும். எனக்கு அது ஒரு பொருட்டே இல்லை. எல்லா கதையும் நான் காட்டிட்டேன். பிஜேபியா வேண்டாம், பாமகவா வேண்டாம், அதிமுகவா பிஜேபி இருக்கு வேண்டாம், விஜயா அவங்களால் உருவாக்கப்பட்டு களத்துக்கு வந்திருக்கிற தம்பி வேண்டாம். எல்லா கதையும் மூடிட்டு நான் இங்க நிக்கிறேன்னா நான் என்ன முட்டாளா? விவரம் தெரியாதா? நீங்க சொல்ற மாதிரி ஏன் 4 சீட்டுக்கு 6 சீட்டு நாங்க நிற்கிறோம்? ஏன் நிற்கணும் என்றால், நான் அம்பேத்கரின் மாணவன், பெரியாரின் பிள்ளை, சனாதனத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக இருக்கிறேன், சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இருக்கிறேன். அரசியல்வாதிகள் யாரும் எல்லா கதவுகளையும் அடைத்துக் கொள்ள மாட்டார்கள். திருமாவளவன் அடைத்துவிட்டு அரசியல் செய்கிறார். பாமகவோடு உறவு இல்லை. அந்த முடிவுல உறுதியா இருக்கிறோம். சில பேர் வேற கிளப்புறான், அது 2ஆ உடைஞ்சிருச்சு, அது உடைஞ்ச ஒண்ணு இங்க வந்தா நீங்க ஏத்துக்குவீங்களா? நோ, எங்களுக்கு அது தேவையில்லை, எங்களால் அது இருக்க முடியாது. இது வெளிப்படையான பேச. சாதியவாத அமைப்புகளோடும், மதவாத அமைப்புகளோடும், சனாதன சக்திகளோடும் வெறும் தேர்தலுக்காக, சில இடங்களுக்காக நாங்கள்
சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். இது வெளிப்படையான அறிவிப்பு. எவ்வளவு இடங்கிறது நாங்க நெகோசியேஷன்ல பார்த்துக்கோம், அது வேற. எத்தனை இடங்கள் வேண்டும், எத்தனை இடங்களை இறுதி செய்ய வேண்டும் என்பதை பேச்சுவார்த்தையின் போது நாங்கள் முடிவு செய்வோம். அது போதுமா போதாதா என்பதை எங்கள் கட்சியின் தலைமைக்குழு முடிவெடுக்கும், முன்னணி தலைவர்கள் கூடி முடிவெடுக்கும், அது வேறு. தேர்தல் வரும் போகும், இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும். நான் பிஜேபி ஆதரித்தால் என்னால் சமூக நீதியை பேச முடியாது. பிஜேபி ஆதரித்தால் என்னால் மதச்சார்பின்மையை பேச முடியாது. நான் பிஜேபி ஆதரித்தால் நான் சமத்துவத்தை பேச முடியாது. நான் பிஜேபி ஆதரித்தால் சிறுபான்மை மக்களின் நலன்கள் குறித்து பேச முடியாது. நான் பிஜேபி ஆதரித்தால் கிறிஸ்தவர்களோடும் இஸ்லாமியர்களோடும் நல்லிணக்கமாக நான் கைகோர்க்க முடியாது. நான் பிஜேபி ஆதரித்தால் சில இடங்கள் கிடைக்கலாம், தனிப்பட்ட முறையில் எனக்கு பதவி கிடைக்கலாம். ராம்விலாஸ் பாஸ்வான் மாதிரியும், அண்ணன் ராம்தாஸ் அத்வாலே மாதிரியும், ஏன் நம்ம ஊர் எல் முருகன் மாதிரியும் நான் தனிப்பட்ட முறையிலே பயன்பெற முடியும். ஆனால் என் சொந்த பந்தங்களோடு என்னால் உறவாட முடியாது. சிறுபான்மை மக்களோடு என்னால் அரசியல் செய்ய முடியாது. புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசியலை நான் உணர்ந்து பேச முடியாது. பதவி உண்டோ இல்லையோ, என் இறுதி மூச்சு வரையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளுக்காகவே வாழ்ந்து மடிந்தான் திருமாவளவன். பெரியாரின் பிள்ளையாக வாழ்ந்து மடிந்தான் திருமாவளவன் என்பதுதான் என் வாழ்க்கையின் செய்தியாக இருக்க வேண்டும். அதிலே ஒருபோதும் தடம் மாற மாட்டான், வழுவ மாட்டான், நழுவ மாட்டான் திருமாவளவன். திருப்பரங்குன்றம் பிரச்சனையை அவர்கள் கையில் எடுத்திருப்பதற்கு காரணம் திருப்பரங்குன்றத்திலே வாழக்கூடிய இந்துக்களின் கோரிக்கை அல்ல, அது RSS அஜெண்டா. இந்தியா முழுவதும் இருக்கிற தர்காக்களையும் மசூதிகளையும் அடையாளம் கண்டு பட்டியல் போட்டிருக்கிறார்கள். தேடி பார்த்தோம், கிடைக்கல. தமிழ்நாடு முழுக்க 175 இடங்களை அவர்கள் அடையாளம் கண்டிருக்கிறார்கள். ஒவ்வொன்றாக இப்ப திருப்பரங்குன்றம், நாளைக்கு அவர்கள் எந்த ஊருக்கு போவார்கள் என்று தெரியாது. இப்போது திருப்பரங்குன்றம், நாளைக்கு அவர்கள் எந்த ஊர் தர்காவை குறிவைப்பார்கள் என்று தெரியாது. எந்த நேரத்திலும் அவர்கள் எதையும் செய்வார்கள். இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. தோழர்களே, ஆந்திராவில் 142 இடம், அசாமிலே 2 இடம், பீகாரிலே 77, டெல்லியிலே 72, டையூடாமனிலே 1, குஜராத்திலே 170, ஹரியானாவிலே 77, இமாச்சல் பிரதேசம் 1, கர்நாடகாவில் 192, காஷ்மீரில் 52, கேரளாவில் 2, லட்சத்தீவில் 2, மத்திய பிரதேசத்தில் 151, மகாராஷ்டிராவில் 143, ஒடிசாவில் 12, பஞ்சாபில் 14, ராஜஸ்தானில் 170, தமிழ்நாட்டில் 175 இடங்கள் மசூதிகளை அடையாளம் கண்டிருக்கிறாங்க. அதுல ஒன்றுதான் திருப்பரங்குன்றம். இது முன்கூட்டியே முடிவு செய்யப்பட்ட ஒன்று, ப்ரீ பிளான்ட், ப்ரீ கன்சீவ்ட். ஏற்கனவே கோல்வாக்கர் காலத்திலேயே இது முடிவெடுக்கப்பட்டு விட்டது. எங்கெல்லாம் மசூதிகள் தர்காக்கள் இருக்கின்றனவோ அதெல்லாம் கணக்கெடு, எங்கெல்லாம் சர்ச்சஸ் இருக்கின்றனவோ அதெல்லாம் கணக்கெடு, அவர்கள் சொத்து எவ்வளவு கணக்கெடு, இதையெல்லாம் இந்துக்கள்கிட்ட போய் சொல்லு. அவர்களுக்கு எதிரான வெறுப்பை பரப்பு. அப்பதான் இந்துக்களை ஒன்று சேர்க்க முடியும். சாதி பெருமையை பாராட்டி பேசு. நீ ஆண்ட சாதி என்று சொல். நீ பல்லடு பறையும் ஒன்று கிடையாது. நீ வேற, அவன் வேற. ஒன்னா நிக்காத, ஒரே மேடையில் நிக்காத. நீ தேவேந்திர குல வேளாளர், நீ வீர சாம்பவர், நீ சுடலைக்கு பிறந்தவன், சாம்ப சிவனுக்கு பிறந்தவன். சொல்லு. சிவபெருமான் சுடலையாண்டியான். அந்த சுடலையாண்டிக்கு பிறந்த ஆதி சிவனுக்கு பிறந்த சாம்ப சிவனின் பிள்ளைகளா, அதனால இவங்களுக்கு சாம்பவர்களா. ஆதி சிவனின் பிள்ளைகள் இப்படி சேரியில குடிசையில வாழ்றது சிவபெருமானுக்கு மனசாட்சி வேண்டாமா? அடே சிவபெருமானே, நீ ஊரெல்லாம் கோயில் கொண்டிருக்கிறாய். உன் வீட்டு பிள்ளைகள் ஊரெல்லாம் கோயில் இருக்கிறது. சிவபெருமானுக்கு கண் இல்லையா? ஆதி சிவனுக்கு கண் இல்லையா? ஆணவ கொலைகளால் பாதிக்கப்படுகிற இந்த சமூகத்தை பாதுகாக்க உனக்கு மனசாட்சி இல்லையா?
ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இந்த மக்கள் இப்படி அடிமை சகதியிலே உழலுகிறார்களே, சாதியின் பெயரால் கொடுமைக்குள்ளாகிறார்களே, நிலமற்று திரிகிறார்களே, அதிகாரம் இல்லாமல் திரிகிறார்களே, கல்வி இல்லாமல் திரிகிறார்களே, பிச்சைக்கார வாழ்க்கையை இந்தியா முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. சிவனே, சிவபெருமானே, உனக்கு கண் இல்லையா? இவர்கள் மீது இரக்கம் காட்ட மாட்டாயா? யாரும் கேட்கலையே. சிவனின் பிள்ளையா அப்படி பேச வைக்கிறான். நீ பறையன்னு தான் இழிவான் நினைக்காத, நீ பரமசிவன் பிள்ளை. அந்த பரமன் அப்படிங்கிற சொல்லிலிருந்து அந்த பறையன் வந்தது. அவன் சுடலை ஆண்டி சாம்ப சிவன், அதிலிருந்து தான் இந்த சொல் வந்தது. இப்படி சாதி பெருமையை தூண்டுறான். உனக்கும் பறையனுக்கு சம்பந்தம் கிடையாது. அவன் வேற சாதி, நீ வேற சாதி. ரெண்டு பேரும் ஒன்னா நிக்காதீங்க. 2000 2010 வரல எல்லாம் ஒன்னா நின்னோம். அண்ணன் கிருஷ்ணசாமி, திருமாவளவன், இன்னும் பல தோழர்கள் ஒரே மேடையில கைகோர்த்து நின்னோம். உடைச்சிட்டாங்க, நிரந்தரமா உடைச்சிட்டாங்க. மேடையிலே ஏற முடியாது. யார் செய்த சதி இது? சாதி பெருமையூட்டி ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒற்றுமையை சிதைத்து விட்டார்கள். நாடு முழுவதும் சிதைத்து விட்டார்கள், சிதறடிக்க விட்டு விட்டார்கள். குஜராத் போனா நாளா கிடக்கிறான், அகமதாபாத் பீகார் போன நாளா உடைஞ்சு கிடக்கிறான், உத்தரப்பிரதேச போன நாளா உடைஞ்சு கிடக்கிறான், ஆந்திர பிரதேச போன நாளா உடைஞ்சு கிடக்கிறான். ஏ கேட்டகரி, பி கேட்டகரி, உனக்கு தனியா இடஒதுக்கீடு, நீ பட்டியலிருந்து வெளியே வா. இதெல்லாம் யார் கொடுத்த அஜெண்டா? இந்தியா முழுவதும் ஒரே சமூகமாக புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை சொல்லி வெகுண்டெழுந்த இனத்தை சாதியின் பெயரால் கூறு போட்டு உடைத்து சிதறடித்து, இப்ப யாரும் தலித்துன்னு சொல்லக்கூடாது, எசின்னு சொல்லக்கூடாது. நாங்க உள்ளூருக்குள்ளே குப்பு கொட்டிக்கிறேன் போதும். இந்தியா முழுவதும் ஒரே இனமாக வெகுண்டிருந்த காலம் மாறி போய்விட்டது. இது யாருடைய சதியால் நிகழ்ந்தது? RSS சதியால் நிகழ்ந்தது. சிதறடிக்கப்பட்டு விட்டார். ஓபிசி ஒற்றுமை சிதறடிக்கப்பட்டு விட்டது. எல்லா ஆண்ட பெருமை பேசலாம், எல்லாரும் சத்திரியர். யாதவர்கள் பல குழுக்களாக சிதறி போனார்கள். இந்தியா முழுவதும் ஓபிசி சமூகம் ஒற்றுமையாக இல்லை, உடைத்தறியப்பட்டு விட்டது. இதுதான் பார்ப்பனிய சூழ்ச்சி, இதுதான் சனாதன சூழ்ச்சி. சாதி பெருமையை ஊட்டி இந்து பெரும்பான்மை உணர்வை வளர்த்து இந்து பெரும்பான்மைவாதத்தை நிலைநாட்டி இந்துக்களின் ஆட்சியை தக்க வைத்து காங்கிரஸ் இல்லாத பாரதம், கம்யூனிஸ்டுகள் இல்லாத பாரதம், திராவிட இயக்கங்கள் இல்லாத பாரதம், அம்பேத்கர் இயக்கங்கள் இல்லாத பாரதம், மொழிவழி தேசியம் இல்லாத பாரதம். நீ தமிழ் தேசியம் பேசிக்கிட்டே இரு, அப்புறமா பாரதியார் வழியா உள்ள வந்துரு. பிராமண கடப்பாறை உங்க கையில கொடுக்கிறோம், தமிழ் தேசியம் இல்லாம போயிடும். தமிழ் தேசியத்தை அழிப்பதற்கு இன்றைக்கு அவர்கள் கையிலே பிராமண கடப்பாறையை கொடுத்திருக்கிறார்கள். இந்த சதியை புரிந்து கொண்டு தோழர்களே, நாம் திருப்பரங்குன்றத்தில் சமூக நல்லிணக்கத்தை நிலைநாட்டுவதற்காக, மத நல்லிணக்கத்தை நிலைநாட்டுவதற்காக அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளோடும் கைகோர்க்க வேண்டும். அதுதான் நம்முடைய நிலைப்பாடு. நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை உண்டு, அதுக்கு பேர் கொலீஜியம் வச்சுக்கிறாங்க. அது ஒரு ஆங்கில வார்த்தை. கொலீஜியம் தான் இப்ப ஐஏஎஸ்க்கு ஐஏஎஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கணும், கலெக்டரா வரணும்னா. ஐபிஎஸ்க்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும், பிரிலிமினரி எழுதணும், அப்புறம் மெயின் எழுதணும், அப்புறம் இன்டர்வியூல பாஸ் பண்ணணும். பிரிலிமினரி பாஸ் பண்ண பிறகு மெயின் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும். மெயின் எக்ஸாம் பாஸ் பண்ண பிறகு இன்டர்வியூல வடிகட்டி அதுல தேர்ச்சி பெறணும். அதுக்கு பிறகுதான் ஒருத்தன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரேங்க் வைஸ் எடுப்பான், அப்புறம் ட்ரைனிங் கொடுப்பான். அதுக்கு பிறகு எங்கேயாவது ஒரு ஊர்ல கலெக்டரா போடுவான். கலெக்டரா போட்டு கொஞ்ச நாள் வேலை செஞ்ச பிறகுதான் அவனுக்கு ப்ரமோஷன், செக்ரட்டரியா மாற முடியும். கத்துக்குட்டிகளா இருக்கிறவங்களுக்கு முதல்ல கலெக்டர் போஸ்ட், ஐஏஎஸ் பாஸ் பண்ண உடனே செக்ரட்டரி ஆக முடியாது. இதற்கு ஒரு முறை இருக்கிறது, ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஆனால் நீதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கு எக்ஸாமினேஷன், உயர் நீதிமன்ற நீதிபதியா வரணும்னா, உச்ச நீதிமன்ற நீதிபதியா வரணும்னா இதுக்கு என்ன முறை வச்சிருக்கிறான்னா கொலீஜிய முறைன்னு ஒரு முறை வச்சிருக்கிறான்.
இந்த கொலீஜிய முறைனா 3 பேர் கொண்ட பேனல், அதுல 3 பேரை நியமிப்பாங்க. உச்ச நீதிமன்றத்தை சார்ந்தது நியமிப்பாங்க. உச்ச நீதிமன்றத்தில் ஒரு கொலீஜியம் இருக்கு, அதுக்கு ஒரு சட்டமே இருக்கு. அந்த சட்டத்தில் இதுவரையிலும் 3 பேர் கொண்டதுல ஒரு இந்திய தலைமை நீதிபதி இருப்பார். அப்போசிஷன் எதிர்கட்சி தலைவர் அதில் இருப்பார். பிரதமர் இருப்பார். 3 பேர் பிரதமர். ஆனா இவன் சட்டத்தை கொண்டு வந்து சிஜிஐ இருக்க மாட்டாங்க, தூக்கி போட்டான். ஏன்னா யார் வேணாலும் கேஜி பாலகிருஷ்ணன் மாதிரி ஒரு அம்பேத்கர் வந்துட்டா இவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க. 2 பேர் ஒன்னா சேர்ந்துருவாங்க. ஆப்போசிஷன் பார்ட்டினா யாரு? எதிர்கட்சி. எதிர்கட்சியை சார்ந்தவனும் தலைமை நீதிபதி ஒன்னா சேர்ந்துட்டா பிரதமராக இருக்கிறவங்க எடுக்கிற முடிவு செல்லாது. 3 பேர் கொண்ட கொலீஜியம். அதனால அவங்க விரும்புற ஒரு அமைச்சர் போடலாம். பிரதமர் தானே கொலீஜியம். உச்ச நீதிமன்றத்துக்கு தேர்தல் ஆணையத்திற்கான அது தேர்தல் ஆணையரை நியமிப்பதற்கான அமைப்பு முறை. இந்த கொலீஜியம் உச்ச நீதிமன்றத்திலேயே நீதிபதிகள் கொண்ட ஒரு குழுவை நியமிக்கிறார்கள். அந்த கொலீஜியத்தில் இருக்கிற பேனல் இருக்கிற நீதிபதிகள் இங்க உயர் நீதிமன்ற நீதிபதிகளை தேர்வு செய்யறாங்க. அதுல 3 பேர் கொண்டவர் இருப்பாங்க. அந்த 3 பேர் கொண்டவங்க சில நீதிபதிகளை பரிந்துரைப்பாங்க. அந்த பரிந்துரைக்கிற நீதிபதிகள் அவங்களுக்கு வேண்டிய ஆட்களா இருப்பாங்க. RSS அப்படி வந்தவர் தான் சுவாமிநாதன். அவர் எக்ஸாம் எழுதினா பாஸ் பண்ணி வந்தவர் கிடையாது. IAS மாதிரி IPS மாதிரி அப்படி வந்த பல பேர் உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருக்கிறாங்க. அப்படி வந்தவர்கள் உயர் நீதிமன்ற நீதிபதியாக பல பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சங்கிகளாக இருக்கிறாங்க. உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் பெரும்பான்மையாக இருப்பவர்கள் RSS ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள், அல்லது RSS பயிற்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள், RSS கொள்கையை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதனால்தான் பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் அவர்கள் விரும்பியபடி தீர்ப்பை எழுதி கொண்டார்கள். அது உள்ளபடியே ஆதாரங்களின் அடிப்படையில் வழங்கப்பட்ட தீர்ப்பு இல்லை. அந்த நீதிபதியே சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இங்கே ராமர் பிறந்தார் என்பதற்கு ஆதாரம் இல்லை, இங்கே இந்து கோவில் இருந்தது என்பதற்கு ஆதாரம் இல்லை, ஒரு கட்டிடம் இருந்தது ஆனால் அது இந்து கோவில் தானா என்பதற்கு ஆதாரம் இல்லை, பாபர் மசூதியை இடித்தது தப்புதான், அது குற்றம்தான், ஆனாலும் இந்த இடத்தில் ராமருக்கு கோவில் கட்டுங்கள். இதான் தீர்ப்பு. அப்ப பாபர் மசூதி தள்ளி ஒரு இடத்துல அரசாங்கமே இடம் கொடுங்க, அவங்க கட்டிக்கிட்டோம். இதுக்கு பேர் தான் கட்ட பஞ்சாயத்து. கட்ட பஞ்சாயத்துனா என்னன்னா, கட்டன்னா ஷார்ட்னு அர்த்தம். கட்டன்னா கட்டையில உட்காந்து பேசுற பஞ்சாயத்து இல்ல, ஷார்ட். கட்ட பஞ்சாயத்துல ஷார்ட். நீதிமன்றம்னா லாங்கா எழுதிட்டு போகணும், வருஷ கணக்கில் பல வருஷம், 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் போயிடும். ஷார்ட்டா முடிக்கணும்னா உட்காந்து ஊர்ல பேசி இப்படி போ அப்படி போ முடிவு பண்ண ஒரு தீர்ப்பு சொல்லிடுவான். அதுக்கு பேர் கட்ட பஞ்சாயத்து. நீதிமன்றமே கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பை வழங்குகிறது. பாபர் மசூதியை இடித்தது தவறு என்றால் இடித்தவன் யார், அவன் மேல போற கேஸ் போடுல சொல்லணும். அதான சுப்ரீம் கோர்ட், அதுதானே நீதி. யார் யார் காரணமா இருந்தா, நரசிம்மராவ் இருந்தாருன்னா அவரு பிரச்சனை காரணம், கல்யாண் சிங் இருந்தாரா அவர் காரணம், அவர் மேல கேஸ் போடு. 2 பேரும் இல்லையா, அந்த காலத்துல யார் அதிகாரிகளா இருந்தா, அமைச்சர்களா இருந்தா, எல்லா மேலே கேஸ் போடு. பாபர் மசூதி இடித்தது தப்பு, அவ்வளவு பேர் மேலே கேஸ் போட்டு உள்ள தூக்கி வை. நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கணும்ல, ஏன் கொடுக்கல? அதெல்லாம் எதுவுமே சொல்லாம இங்க ராமர் பிறக்கல, ராமர் கோயில் இல்ல, அங்க இடிக்கப்பட்ட கட்டிடம் இந்து கோயில் இல்ல, அந்த இடத்துல பாபர் மசூதி இருந்தது உண்மை, அதை இடித்தது குற்றம், ஆனாலும் இந்த இடத்தில் தான் ராமருக்கு கோயில் கட்டணும். இது என்ன தீர்ப்பு? இதுதான் RSS தீர்ப்பு. இங்கே திருப்பரங்குன்றத்தில் இந்துக்கள் யாரும் பிரச்சனை செய்யவில்லை, முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் சண்டை இல்லை. இந்த தூண் தான் தீபம் ஏற்றிய தூண் என்று யாரும் சொல்லவில்லை. ஆனால் ஒருவரை வழக்கு போட வைத்து அவசரமாக விசாரித்து தானே ஒரு விசாரணையை மேற்கொண்டு ஆய்வை மேற்கொண்டு நானே நேரடியாக போனேன் என்று ஒரு தீர்ப்பை எழுதுகிறார் ஒரு நீதிபதி. நடைமுறைப்படுத்துங்கள் என்று ஆணையிடுகிறார் உள்ளூர் போலீசுக்கு. CISF நீதிமன்றத்தில் காவலுக்கு வந்தவர்களை அங்கே அனுப்பி வைக்கிறார். இதெல்லாம் எவ்வளவு பெரிய அத்துமீறல் இது, எவ்வளவு பெரிய அத்துமீறல் இது, சட்ட மீறல் இது, மரபு மீறல் இது, அநீதி இது. எப்படி இதையெல்லாம் பொறுத்துக் கொள்ள முடியும்?
உடனே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், நீ எல்லாத்தையும் மீறி அடாவடித்தனமாக ஒரு தீர்ப்பை தருகிற போது அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தியே தீர வேண்டும் என்று எப்படி கட்டாயமாக இருக்க முடியும்? இந்த இடத்தில் திமுக அரசை நாங்கள் பாராட்டுகிறோம், காவல்துறையை பாராட்டுகிறோம். வாஞ்சிநாதன் என்று சொல்லும்போது இந்த பிரச்சனை உருவானதுல காவல்துறையும் அறநிலையத்துறையும் திமுக அரசாங்கமும் பிழை செய்து விட்டது என்று சொன்னார். அந்த நடைமுறையிலே அவர் தொடர்ந்து பயணித்ததன் அடிப்படையில் அந்த கருத்தை சொன்னார். அதை நாங்கள் மறுதளிக்கவில்லை. அங்கே இருக்கிற அதிகாரிகள், இன்ஸ்பெக்டர் மதுரை வீரர், அறநிலையத்துறையை சார்ந்த உதவி ஆணையர் சுந்தரக்கண்ணன், ஆர்டிஓ, இவர்கள் எல்லாம் சங்க பரிவாரங்களுக்கு துணை போனார்கள். காவல்துறை அதிகாரிகள் துணை போனார்கள். அதனால் இது பிரச்சனை பெரிதாகிவிட்டது. சரி, ஆனால் நீதிமன்றம் விதித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியாது என்கிற இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசு எடுத்த முடிவு துணிச்சலான முடிவு. நீ சொன்னா அந்த இடத்துல தீர்ப்பை ஏற்க முடியுமா? 400 ஆண்டுகளாக உச்சி பிள்ளையார் கோவில் பக்கத்தில் இருக்கிற தூணில் நாயக்கர் காலத்தில் கல்வெட்டுகளால் எழுதப்பட்ட அந்த தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு வருவது வழக்கமாக இருந்து வருகிற ஒரு நடைமுறை, ஒரு மரபு. அதன்படி அறநிலையத்துறையை சார்ந்த அதிகாரிகள் அந்த இடத்திலே கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதித்தார்கள். நீ சொல்வது தர்காவுக்கு பக்கத்திலே, தர்கா அது இஸ்லாமியர்களின் சொத்து. பக்கத்திலே இருக்கிற நெல்லித்தோப்பு அது இஸ்லாமியர்களின் சொத்து. அந்த நெல்லித்தோப்பிலே கட்டப்பட்ட மண்டபம் அது இஸ்லாமியர்களுக்கு சொத்து. அங்கே இருக்கிற பள்ளிவாசல் இஸ்லாமியர்களின் சொத்து. அந்த ஒரு தனிப்பட்ட பரப்பளவு இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது. 1923-24 அந்த காலகட்டத்தில் நடந்த வழக்கில் தீர்ப்பு உயர் நீதிமன்றம் வரையில் சென்ற தீர்ப்பு, உள்ளூரிலே சப்கோர்ட் அளித்த தீர்ப்பு. முஸ்லிம்கள் ஏரியா முஸ்லிம்களுக்கு, கோவில் தேவஸ்தானத்துக்கு உள்ள ஏரியா கோவில் அந்த தேவஸ்தானத்துக்கு மிச்சம் இருப்பது கவர்மெண்ட்டுக்கு. அது கவர்மெண்ட் பிளான், அது புறம்போக்கு இடம். ஒட்டுமொத்த கோவிலும் முஸ்லிம்களுக்கு இல்லை, ஒட்டுமொத்த மலையும் முஸ்லிம்களுக்கு இல்லை, ஒட்டுமொத்த மலையும் இந்துக்களுக்கு இல்லை. அது இந்துக்கள் முஸ்லிம்களுக்கு பிரச்சனை வரல. அரசாங்கத்தை எதிர்த்து கோவில் நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் வழக்கு போடுகிறார்கள். அந்த வழக்கிலே அளித்த தீர்ப்பு சப்போர்ட். அதனால் சொன்ன தீர்ப்பு என்னன்னா, எந்தெந்த ஏரியாவில் இதுவரையில் முஸ்லிம்கள் பயன்பாட்டில் வைத்திருந்தார்களோ, தர்கா இருக்கிற இடம், மசூதி இருக்கிற இடம், நடந்து போகிற பாதை, ஏறி போகிற படிகள், நெல்லித்தோப்பு பகுதி, அந்த மண்டபம், இவை அனைத்தும் இஸ்லாமியர்களுக்கானது. காசி விஸ்வநாதர் கோயில், உச்சி பிள்ளையார் கோயில், திருப்பரம் முருகன் கோவில், அது இருக்கிற பரப்பு, குளம் எல்லாம், அங்கே நடந்து செல்வதற்கான பாதை, படிகள், இவையெல்லாம் தேவஸ்தானத்திற்கு, கோவில் நிர்வாகத்திற்கு. மிச்ச பகுதி அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதி. இது சப்கோர்ட் தந்த தீர்ப்பு. இதை எதிர்த்து இருதரப்பார் மறுபடியும் கோவிலுக்கு நீதிமன்றத்துக்கு போகிறார்கள். உயர் நீதிமன்றம் அந்த சப்கோர்ட் தீர்ப்பை ரத்து செய்து ஆணையிடுகிறது. உடனே அப்போது பிரிட்டிஷ் கவர்மெண்ட், பிரிவி கவுன்சில், அதுதான் உச்ச நீதிமன்றம், அங்கே போகிறார்கள். அந்த நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது என்றால், உயர் நீதிமன்றம் போட்ட ஆணையை ரத்து செய்துவிட்டு சப்கோர்ட் என்ன சொன்னதோ அதுதான் சரி, அதன்படி போய் எல்லோரும் செயல்படுங்கள். பிரச்சனையே இல்லை. முஸ்லிம்களுக்குரியது முஸ்லிம்களுக்கு, கோவில் நிர்வாகத்துக்குரியது கோவில் நிர்வாகத்துக்குரியது. மிச்ச இடம் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் போனது. இடையில கொஞ்ச காலத்துக்கு பிறகு நெல்லித்தோப்பு பகுதியில முஸ்லிம்கள் ஏதோ ஒரு புது மண்டபம் கட்ட முயற்சிக்கிறார்கள், கல்ல வெட்டுகிறார்கள். அதற்காக ஒருத்தன் வழக்கு போறான். அந்த வழக்குல இந்த நெல்லித்தோப்பு பகுதியை சர்வே பண்றான், அளக்கிறான். அளந்து பார்த்த பிறகும் இதுல எந்த குற்றமும் இல்லை, அவங்க பகுதியில தான் அவங்க கல்லெடுத்தாங்க, அவங்க ஏரியாவில் அவங்க மண்டபம் கட்டுறாங்க, அது ஒண்ணும் குற்றம் இல்லைன்னு தீர்ப்பு சொல்லிடுறாங்க. அப்ப
அப்ப முஸ்லிம்களுக்கு இந்துக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப ஏன் பிரச்சனை வருகிறது? ஆடு கோழி வெட்டக்கூடாது. ஜெயலலிதா அம்மா இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தப்ப முதல்ல எதிர்த்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நான் ஆடு கோழி திங்கிறவன் இல்லை, ஆனா வெட்டக்கூடாதுன்னு சட்டம் வந்தப்ப எதிர்ப்பு தெரிவித்தவன், முதல் குரல் கொடுத்தவன் திருமாவளவன். ஆடு கோழி பலியிட தடை சட்டம் கொண்டு வந்த போது, மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்த போது அதை எதிர்த்து சேலத்திலே மாநாடு நடத்தினோம். ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வந்து கலந்துகிட்டார். இப்ப ஆடு கோழியை வெட்டக்கூடாது. அங்க முஸ்லீம்கள் மட்டும்தான் வெட்டுகிறார்களா என்றால் இல்லை, இந்துக்களும் வெட்டுகிறார்கள். ஆடு கோழியை பலியிட இந்துக்களுக்கும் அங்கே சுதந்திரம் இருந்தது. அதை யாராவது மறுப்பார்களா? நடந்தது. அதுக்கு நீதிமன்றத்துக்கு போய் ஒருத்தன் ஃபேவரா ஆர்டர் வாங்குறான். அந்த ஆர்டரை நடைமுறைப்படுத்த சொல்லி போலீஸ் சொல்றாங்க. இங்க இருந்தா பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இது மட்டுமே காரணமில்லை. ஆடு கோழி பலியிட தடை இல்லாவிட்டாலும் கூட, போலீஸ் தலையிடாவிட்டாலும் கூட, இதை பிரச்சனையாக்குவதுதான் RSS உடைய திட்டம். அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். திருப்பரங்குன்றம் டார்கெட்டட் பிளேஸ். தர்கா இடிக்கப்பட வேண்டும். இதை விடவே மாட்டார்கள் அவர்கள். பிரச்சனை செய்து கொண்டே இருப்பார்கள். தேர்தல் வரை மட்டுமல்ல, பிறகும் தொடருவார்கள். நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். மதுரை மக்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், மதுரை மண் அமைதியாக இருக்கிறது, மத நல்லிணக்கத்தோடு இருக்கிறது. முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையில் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லோரும் ஒற்றுமையாக மத நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை வன்முறை காடாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். அதற்கு இடம் கொடுக்க கூடாது. இது பொதுமக்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள். இந்திய அரசுக்கும் ஜனநாயக சக்திகளுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள். நீதிபதியை தேர்ந்தெடுக்கும் முறையிலே குலீஜியம் என்கிற முறை கூடாது. ஜனநாயக முறைப்படி நீதிபதிகளை தேர்ந்தெடுக்க நீதிபதிகளை இடஒதுக்கீட்டு முறையில் கொண்டு வர வேண்டும். உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அதிலே SC ST OBC இடஒதுக்கீட்டு முறையை கட்டாயப்படுத்த வேண்டும். உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இன்றைக்கு இருக்கிற எண்ணிக்கையில எத்தனை பேர் OBC தலைவர்களை பார்த்து நான் கேட்கிறேன். பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்காக போராடக்கூடியவர்களை பார்த்து கேட்கிறேன். SC ST மக்களை எதிரிகளாக பார்க்கிறவர்களை பார்த்து நான் கேட்கிறேன். நீங்கள் SC ST நீதிபதிகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று கூட கேள்வி எழுப்ப வேண்டாம். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளில் எத்தனை பேர் OBC என்று கணக்கெடுங்கள். ஏன் அதை கேட்க மறுக்கிறீர்கள்? திருமாவளவன் இங்கே குடியேற்ற கூடாது என்று எல்லா சாதியும் ஒன்று சேர்கிறீர்களே. இதே புதூரில் கொடியேற்றிய போது எத்தனை எதிர்ப்பு, எத்தனை இடங்களில் எங்கள் கட்சி கொடிகளை எல்லாம் நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம். ஆனால் விடுதலை சிறுத்தை கொடி பறக்க கூடாது. அதற்கு ஒன்று சேருகிறீர்களே. என்றைக்காவது உச்ச நீதிமன்றத்தில் எங்கள் சமூகத்திற்கும் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீர்களா? போராடி இருக்கிறீர்களா? ஒன்று சேர்ந்திருக்கிறீர்களா? அனைத்து சமுதாய பேரியக்கம் கண்ட ராமதாஸ் அவர்களே, அனைத்து சமுதாயங்களையும் ஒருங்கிணைத்து உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் நியமனத்தில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று என்றைக்காவது நீங்கள் போராடி இருக்கிறீர்களா? ஏன் கேட்கவில்லை? சங்கிகளை உங்களால் எதிர்க்க முடியவில்லை. அங்கே இன்றைக்கு இருக்கிற நீதிபதிகளில் 90 விழுக்காட்டுக்கு மேல் உயர் சாதி பார்ப்பனர்கள் உள்ளிட்ட உயர் சாதி நீதிபதிகள் தான். எப்படி அவர்களால் உங்களுக்கு தீர்ப்பு வழங்க முடியும்? நல்ல தீர்ப்பு வழங்க முடியும்? இதுதானே பிரச்சனை. ஆகவே கொலீஜிய முறை கூடாது. இது என்னுடைய வேண்டுகோள். திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என்று சொல்லுகிற ராஜாவை ஏன் இந்திய தமிழக அரசு வழக்கு பதிவு செய்து கைது செய்யவில்லை என்கிற கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம். திருமாவளவன் பேசினால் சும்மா இருப்பீர்களா? மேல இருந்து முதலமைச்சர் ஆணையிடுகிறாரோ இல்லையோ, உளவுத்துறை அதிகாரிகள் ஆணையிடுகிறார்களோ இல்லையோ, உள்ளூர் போலீஸ் மேல உடனே போய் கேஸ் போடும். திருமாவளவன் பேசினார், 2 சமூகத்துக்கு இடையில பிரிவினையை உண்டு பண்ணும் வகையில் பேசினார், கேஸ் போடும். திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம், தர்காவை மாற்றி வைத்துக் கொள் என்று பேசிய ராஜா மீது ஏன் வழக்கு போடவில்லை? தமிழக அரசை பார்த்து நான் கேட்கிறேன், காவல்துறையை பார்த்து நான் கேட்கிறேன், மாண்புமிகு முதலமைச்சரை பார்த்து நான் கேட்கிறேன்.
பெரும்பான்மை இந்துக்கள் திமுக தலைமையிலான கூட்டணியை தான் ஆதரிக்கிறார்கள். நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் ஒருபோதும் திமுக கூட்டணிக்கு எதிராக அவர்கள் போக மாட்டார்கள். ராஜா மீது கேஸ் போட்டா இந்துக்கள் எதிராக திரும்பி விடுவார்கள் என்று யாராவது சொல்லி இருந்தால் அதை நம்ப வேண்டாம் என்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை தோழர்களே, திருப்பரங்குன்றம் ஒரு அமைதியான இடம். அனைத்து மதங்களும் வழிபாடு செய்யக்கூடிய வழிபாட்டு தலங்களை கொண்ட இடம். இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சகோதரத்துவத்தோடு நல்லிணக்கமாக வாழுகிற இடம். இந்த இடத்தை வன்முறை காடாக்க முயற்சிக்கிற சங் பரிவார் கும்பலுக்கு எச்சரிக்கை விடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உங்கள் அரசியலை தட்சிண பாரதத்திற்கு வடக்கே வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மொழியில் சொல்லுகிறேன், உங்கள் அரசியலை தட்சிண பாரதம். தட்சிண பாரதம்னா தட்சிணம்னா தெற்கு, பாரதம்னா இந்தியா. அவங்களுக்கு இந்தியான்னு சொல்ல பிடிக்காது. அவங்களுக்கு பாரதம் சொல்லணும். மகாபாரதத்தின் நினைவா பாரதம் சொல்றாங்க. பரதன் ஆண்டதா. அம்பேத்கருக்கு அதுல உடன்பாடு கிடையாது. இந்தியான்னு எழுதினார். அப்ப உடன் இருந்த மதவாதிகள்னா இல்ல இதை இந்துஸ்தான் எழுதுங்க, இல்லைன்னா இந்து ராஷ்டிரான்னு எழுதுங்க அப்படின்னு சொன்னப்ப அவர் ஒத்துக்கல. அப்புறம் பாரத்னாவது எழுதுங்க அப்படின்னு சொன்னப்ப அவர் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகி எழுதிட்டார். அதுக்கு அவருக்கு அந்த பாரதம்ங்கிற சொல்ல கையாளுறதுல அவருக்கு உடன்பாடு கிடையாது. அதையே இன்றைக்கு இவர்களுக்கு பிடிக்கவில்லை. ஆனாலும் அதை கையாளுகிறார்கள். தட்சிண பாரதம், தென்னிந்தியா. தென்னிந்தியாவுக்கு வடக்கே வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் அரசியலை. தென்னிந்தியா, குறிப்பாக தமிழ்நாடு முற்றிலும் மாறுபட்ட மண். சிறுத்தைகளின் அரசியல் மேலோங்கி இருக்கும் மண். நான் திமுக கூட்டணியில் ஒரு அங்கமாக இருந்து பேசுகிறேன் என்று யாரும் எண்ண வேண்டாம். அம்பேத்கரின் மாணவனாக, பெரியாரின் பிள்ளையாக, மார்க்சின் மாணவனாக இருந்து பேசுகிறேன். சமூக நல்லிணக்கத்தை விரும்புகிறவர் என்கிற முறையிலே பேசுகிறேன். மத நல்லிணக்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்கிற அடிப்படையில் நான் பேசுகிறேன். அவரவர் மதம் அவரவருக்கு, அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு. அந்த நம்பிக்கைகளுக்குள் யாரும் தலையிடக்கூடாது. இதுதான் எங்கள் வேட்கை, எங்கள் நிலைப்பாடு. அரசமைப்பு சட்டத்தை சீர்குலைக்கக்கூடிய எந்த நடவடிக்கையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அரசமைப்பு சட்டம் முன்மொழியக்கூடிய கோட்பாடுகளை பாதுகாப்பதுதான் எங்களின் முதன்மை நிலைப்பாடு. அந்த அடிப்படையில் தான் திருப்பரங்குன்றத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். சிறுத்தைகள் வந்திருக்கிறோம், போராளிகள் வந்திருக்கிறோம், மண்ணின் மைந்தர்கள் வந்திருக்கிறோம், சமூக நீதி போராளிகள் வந்திருக்கிறோம். இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாப்போம். ஜனநாயக சக்திகளின் கைகளை கோர்த்துக் கொண்டு களமாடுவோம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். Subscribe to One India and never miss an update.